ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆனி மாதத்தை ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆனி மாதத்தில் தான் வராகி அன்னைக்கு உரிய ஆஷாட நவராத்திரியும் கொண்டாடப்படுது. ஆஷாட நவராத்திரி ஜூன் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் 4ஆம் தேதி முடியுது. இந்த ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய பஞ்சமி திதி நாளைய தினம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:58 மணிக்கு மேலே பிறக்குது. இந்த திதி அடுத்த நாள் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மதியம் 1:08 அதாவது 1:08 வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம வராகி பஞ்சமி வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பானது. அதுவும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை பஞ்சமி திதி வழிபாட்டை அனைவரும் அவங்கவுங்க வீட்டில் எப்படி செய்வீங்களோ அந்த முறைப்படி நீங்கள் செய்யலாம். வாராகி அம்மன் வழிபாடு எப்படி செய்வது அப்படின்னு நம்ம பல பேருக்கு தெரிந்த ஒரு விஷயம். உங்களுடைய வீட்டில் அம்மனுடைய படம் இருந்தாலோ அல்லது சிலை இருந்தாலோ அதற்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றி செய்யுங்க. வராகி அம்மனுடைய படம் சிலை எதுவாக இருந்தாலும் வராகி அம்மனுக்கு நாளைய தினம் கட்டாயமாக கிழங்கு வகைகளை அவைத்து நைவேத்தியமாக வைக்கணும். ஒரு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைக்கலாம். இல்லை ஒரு டம்ளர் பானகம் கண்டிப்பாக வைங்க, ரொம்ப விசேஷமானது. நாளைய தினம் வராகி அம்மனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் ஆஷாட நவராத்திரி பஞ்சமி. எங்கள் வீட்டில் வராகியனோட சிலை படம் எதுவுமே இல்லை, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா நாளை மாலை 6:30 மணிக்கு மேலே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிந்த பிரசாதம் செய்து பூஜை அறையில் நைவேத்தியமாக வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த அம்மனையும் வராகி அம்மாவாக நினைத்து நீங்கள் செய்யலாம். வீட்டில் கருமாரி அம்மன், மீனாட்சி அம்மன், மாரியம்மன் இவங்களுடைய படம் இருக்கும் இல்லையா, அந்த அம்பாவில் நீங்கள் வராகி அம்மாவாக நினைத்து நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வைக்கலாம். ஏற்றி வைக்கும் தீபத்தில் வராகி அம்மனை ஆவாகனம் செஞ்சுட்டு மனமுருக வராகி அம்மன்ட்ட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். வராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்களுக்கு எதிரி தொல்லைகள்ங்கிறது இருக்காது, கடன் சுமை இருக்காது, நோய் நொடி தொல்லை இருக்காது. வராகி வழிபாடு செய்கிறவங்கள்ட்ட வாலாட்டாத அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது. அப்போ நீங்கள் வராகி அம்மனை கும்பிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில் பெரியதாக தலை தூக்காது. அம்மனை மனமுருகி வழிபாட்டுட்டு இந்த 2 வரி மந்திரத்தை மட்டும் நாளைய தினம் நீங்கள் மனதிற்குள்ளேயே சொல்லிக்கிட்டாலே போதும். பூஜையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். பஞ்சமி நாயகி பறந்து ஓடி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. கேட்டவரும் கேட்டபடி கிடைக்கும். ஆஷாட பஞ்சமி மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமோ நமக ஓம். வாராகியே நமோ நமக ஓம். ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமோ நமக ஓம். வாராகியே நமோ நமக ஓம். இந்த மந்திரத்தை உள்ளன்போடு மனமுருகி நம்பிக்கையோடு சொன்னாலே போதும். வாராகி நவராத்திரியில் ஆஷாட பஞ்சமி திதியில் அவளுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் அம்மனுடைய படம் சிலை வைத்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் லட்சம் அல்ல கோடிக்கணக்கில் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதுலேயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் வாராகி வழிபாடு செய்வது சிறப்பு. நாளை மாலை 6:30 மணிக்கு மேலே இருட்டினதுக்கு அப்புறம் வாராகி அம்மனுடைய வழிபாட்டை செய்யலாம். அது சிறப்பான பலனை கொடுக்கும். நாளைய தினம் மஞ்சள் மாலை கட்டி நீங்கள் போடலாம், வெற்றிலை மாலை கட்டி போடலாம், மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை செய்யலாம், தேங்காய் தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம். நீங்கள் ஆசைப்பட்டு என்ன செய்தாலும் அதை அவங்க மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுக்கான ஆசீர்வாதங்களை வழங்குவாங்க. அவங்க பெரிய உக்ர தெய்வம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு தெய்வம், அவ்வளோதான். அன்போடு பாசத்தோடு கூப்பிட்டோம் அப்படின்னா ஓடோடி வந்து நம்முடைய வீட்டில் அமர்ந்துப்பாங்க. வராகி அம்மனை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அவங்கவுங்க வழிபாடு செய்து அதை உணர்ந்தால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக நாளைய தினம் ஆஷாட பஞ்சமி வாராகி அம்மன் நவராத்திரியில் ஆஷாட பஞ்சமி திதியை மனம் வந்து நீங்கள் அம்மனை கூப்பிடுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் 100% தீரும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.